ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டிஆர்பி, டிஎன்இபி, ஈவன் நீங்கள் என்ன ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அதில் பேசிக்காக ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடியது சர்க்யூட் தியரி. சரிங்களா? ஸோ இந்த சர்க்யூட் தியரி தான் பேஸ் ஃபார் யுவர் யுவர் பிலாங்ஸ் டு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட் ஆர் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட் எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த பார்ட்லேருந்து கேட்பாங்க. சரியா? ஸோ இந்த பார்ட், இந்த சர்க்யூட் தியரி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மேஜர் ஆஃப் யுவர் என்டையர் ஆஃப் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ். நீங்கள் என்ன எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சி ஜேஇயாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி ஜேஇயாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சிலபஸில் ஃபஸ்ட் இருக்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா சர்க்யூட் தியரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம சர்க்யூட் தியரினா என்ன, ஸோ சர்க்யூட் தியரியோட பேசிக் திங்ஸ். ஸோ நீங்கள் சர்க்யூட் தியரி படிக்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் சர்க்யூட் தியரியில், ஸோ எப்படி ஈஸியாக வந்து அந்த சர்க்யூட்டோட கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ஸோ சர்க்யூட் தியரிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆட்டம்ஸை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அந்த பார்ட்டிகல்ஸோட பர்பஸ் என்ன. உங்களுக்கு தெரியும் 3 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர். ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆட்டம்ஸில் இருக்க அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அட்டாமிக் பார்ட்டிகல் எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் மேஜர் ரோலாக ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே நம்மளுடைய சர்க்யூட் தியரியில் எந்த அளவுக்கு ஒரு பிக் ரோலை ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ சர்க்யூட்ஸில் எடுத்தாலும் அந்த விஷயங்கள் தான் உள்ளே கொண்டு வந்துட்டுருப்பாங்க. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அங்கே இடத்துல எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸஸில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொன்னது தான். ஸோ நம்ம சர்க்யூட் தியரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆட்டம்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ்னால் என்ன, அதனோட பேசிக் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நாட் ஒன்லி ஃபார் சர்க்யூட் தியரி, நீங்கள் இவன் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செமிகண்டக்டர் பார்ட் படிக்கும் போதுமே உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சுட்டா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய 3 மேஜர் பார்ட்டிகல்ஸ். இந்த சென்டர் பார்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் நியூக்ளியஸ். அவுட்டர்மோஸ்ட் இந்த லேயருக்கு பேர் திஸ் இஸ் எலக்ட்ரான்ஸ். The outermost layer இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து ஆர்பிட். The nucleus is a combination of neutron plus proton. Okay. ஸோ இப்போ இதில் என்னென்ன அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன் இஸ் நியூட்ரான், செகண்ட் ஒன் இஸ் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். ஸோ இப்போ இந்த அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை நம்ம சார்ஜஸ் பேசிஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் சார்ஜ்? ஸோ சார்ஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சம் எனர்ஜி. ஸோ இங்கே நமக்கு 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், செகண்ட் ஒன் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். இதில் இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரான்ஸ் ஹோல்டிங் யோர் நெகட்டிவ் சார்ஜ். யோர் புரோட்டான் இட்ஸ் ஹோல்டிங் யோர் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ தேர்ட் ஒன் நியூட்ரான், இட்ஸ் a நியூட்ரல் பார்ட்டிகல், there is no charge. அது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு சார்ஜஸுமே அதில் இருக்காது. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 2 சார்ஜஸ் இருக்குது. ஒன் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். இந்த சார்ஜ் நீங்கள் எப்படி டினோட் பண்ணுவீங்க அப்படின்னா Qன்னு டினோட் பண்ணுவீங்க. சார்ஜோட வேல்யூ Q is equal to 1.6 into 10 to the power minus 19 கூலும். ஓகே. ஸோ இது சப்போஸ் நீங்கள் பாசிட்டிவ் சார்ஜ், சப்போஸ் நீங்கள் புரோட்டானை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா this is ப்ளஸ். சப்போஸ் இஃப் யூ கோயிங் டு டாக் அபவுட் யுவர் நெகட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா யூ கோயிங் டு மென்ஷன் as minus 1.6 into 10 to the power minus 19 கூலும். ஸோ இந்த வேல்யூ உங்களுக்கு கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கோ த்ரூ பண்ணுறீங்க, நீங்கள் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சிக்மா கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக்ஸ் படிக்கும்போது உங்கள் செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸில் இந்த சார்ஜஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேஜர் ரோல் ஆகும். இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க முடியாது. ஸோ இஃப் யூ ஆர் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட், கண்டிப்பாக உங்களுக்கு கண்டக்டர் அந்த இடத்துல நீங்கள் கண்டக்டிவிட்டி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிக்மா அந்த இடத்துலையும் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கியூவோட வேல்யூ அந்தந்த ப்ராப்ளம்ஸில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ அப் டு நவ் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, வாட் இஸ் ஆட்டம்? ஆட்டம் இஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். ஸோ என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது ஆட்டம்ஸில்? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். ஸோ அந்த அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை சார்ஜஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கிளாஸிஃபை பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் கரண்ட்? ஓகே. சிம்பிளாக கரண்ட்டுக்கு நீங்கள் டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெஸ் மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இதுதான் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கரண்ட். ஸோ இந்த இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, கரண்ட் எப்பயுமே கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் சர்க்யூட் தியரி கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது அந்த இடத்துல சம் எக்ஸாம்பிள் சப்போஸ் நீங்கள், நான் சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம நோடல் அனாலிசிஸ் பற்றி ஜஸ்ட் இங்கே நான் எனக்கு இப்போ 2 ரெசிஸ்டர்ஸ் இப்படி பேரலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த ஃப்ளோ ஆகிற வோல்டேஜ் வேணும் அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கரண்ட் ஈக்குவேஷன் எழுதுவீங்க பேஸ்ட் ஆன் Kirchhoff's current law. Okay. So current always flow from
higher potential to your lower potential. Okay, not only current, your voltage எப்படி தான் flow ஆகும் அப்படின்னா higher potential to lower potential தான் என்ன பண்ணும் flow ஆகும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் தான் இங்கே நம்ம படிக்கிறது. ஸோ இந்த பேசிக் கிளாஸஸில் நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் என்டையர் சர்க்யூட் தியரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். ஸோ அங்கே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் அது எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, என்ன டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வரப்போகிற இந்த 1 or 2 பேசிக் கிளாஸஸில் எல்லாமே நம்மளுக்கு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ வாட் இஸ் கரண்ட் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். The current always flow from higher potential to lower potential. Okay, Q is equal to charge. Q நான் என்ன சொல்றது, நான் சார்ஜ் சொல்றேன். ஸோ இங்கே சொல்லிட்டேன். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஓகே, ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன சொல்லுவோம், -1.6 × 10⁻−19 கூலும். இந்த பார்ட்டு தான் இங்கே யூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? த செகண்ட் திங், இங்கே சர்க்யூட் தியரியில் நீங்கள் என்டையராக படிக்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டர்ஸ் பற்றி மட்டும்தான் படிப்பீங்க. இஃப் யூ ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுடைய என்டையர் 4 years ஆஃப் இன்ஜினியரிங்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டக்டர்ஸை பற்றி மட்டும்தான் நீங்கள் அதிகமாக படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சிம்பிளாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் கண்டக்டர்ஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இஃப் இட் இஸ் செமிகண்டக்டர் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா இட்ஸ் ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். வாட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ்னா சிம்பிளி இஸ் ஸ்டடி ஆஃப் செமிகண்டக்டர்ஸ். அவ்வளோதான். ஸோ இந்த 2 விஷயத்தை தான் உங்களுக்கு அந்த 4 years ஆஃப் இன்ஜினியரிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேட்டகரைஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே கரண்ட் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். Q is equal to 1.6 × 10⁻−19 கூலும். ஸோ கரண்டோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஆஃப் கரண்ட் ஆம்பியர். ஸோ வாட் இஸ் ஆம்பியர்? 1 ampere is equal to 6.24 × 10⁻18 electrons per second. ஸோ இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா 1 கூலும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் போகும். ஸோ வாட் இஸ் 1 கூலும் அப்படிங்கிறது 1 இந்த நம்ம சார்ஜ் பார்த்தோம்ல இதுதான். ஸோ பேசிக்காக நான் இந்த மைனஸ் எடுத்துக்க மாட்டேன். ஸோ விட்டுருங்க. 1.6 × 10⁻−19 கூலும். ஸோ இதுதான் 6.24 × 10⁻18 electrons per second அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துருக்கும். சரியா? ஸோ இதில் புதுசாக 2 டேர்ம் ஆட் ஆகிருக்கும். ஸோ Q அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தட் இஸ் சார்ஜ். ஸோ இட்ஸ் ஹேவ் சம் எனர்ஜி. 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். இங்கே ஃபுல்லாக நீங்கள் சர்க்யூட் தியரி ஃபுல்லாக கண்டக்டர்ஸை பற்றி தான் படிக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் எடுத்துக்கக்கூடியது வரும் உங்களுடைய எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ மட்டும் தான். ஸோ அதனால் இந்த -1.6 × 10⁻−19 கூலும் மட்டும் தான் எடுத்துப்பீங்க. உங்கள் ப்ரோட்டான்ஸை இங்கே கன்சிடர் பண்ண மாட்டீங்க. நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ் சப்ஜெக்ட் படிக்கும்போது அங்கே செமிகண்டக்டர்ஸ் படிப்போம் பார்த்தீங்களா, அங்கே அந்த ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸோட 2 மேஜர் பார்ட்டி பார்க்கலாம். த செகண்ட் திங், வாட் இஸ் கூலும்? 1 கூலும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 பக்கெட் ஆஃப் சார்ஜஸை நீங்கள் ஒரு செகண்ட்க்கு ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா தட் இஸ் 1 amps ஆஃப் கரண்ட். சப்போஸ் நீங்கள் 2 பக்கெட் ஆஃப் சார்ஜஸை ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா தட் இஸ் 2 amps ஆஃப் கரண்ட். ஸோ இதுதான் உங்களுடைய கூலும்க்கும் உங்களுடைய ஆம்பியருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன். ஓகேவா? 1 கூலும் அப்படிங்கிறது பக்கெட் ஆஃப் சார்ஜஸ். இந்த சார்ஜஸ் அப்படிங்கிறது 1.6 × 10⁻−19 கூலும். இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற சார்ஜஸ் எல்லாமே உங்களுடைய எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான். அப்போ 1 packet ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா யூ கெட் 1 amps ஆஃப் கரண்ட். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் ஆட்டம்? ஸோ ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய 3 மேஜர் பார்ட்டிகல்ஸ். ஒன் இஸ் நியூட்ரான், செகண்ட் ஒன் இஸ் எலக்ட்ரான், தென் புரோட்டான். ஸோ அந்த அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை சார்ஜ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ அப்படி கிளாஸிஃபை பண்ணதில் உங்கள் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், உங்கள் புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்னென்னு படிக்கிறோம், கரண்ட் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ வாட் இஸ் கரண்ட் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். உங்களுடைய கரண்ட் எப்பயுமே ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் தான் ஃப்ளோ ஆகும். தென் வாட் இஸ் சார்ஜ், அந்த பேஸ் பண்ணி எப்படி கூலும்க்கும் ஆம்பியருக்கும் கூடிய ரிலேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ த லாஸ்ட் ஒன் திங், த ஃபார்முலா பேசிஸ், இதனோட டெரிவேஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ I is equal to dq/dt. ஓகேவா? இது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம், நான் இங்கே சொன்ன பார்த்தீங்களா. ஸோ இதனுடைய மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் தான் எழுதியிருக்கேன். ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஒன் எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு கொண்டு போகிறீங்களோ தட் மச் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் யூ கேன் கெட் இட். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. சப்போஸ் எவ்வளோ சார்ஜஸ் வேணும் அப்படின்னா dq is equal to I into dt. So if I go for an integration, so q is equal to integral of -∞ to ∞ I into dt. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு கரண்ட் பேஸ் பண்ணியோ சார்ஜ் பேஸ் பண்ணியோ ஏதாவது கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் போதும், இந்த ஃபார்முலாஸ் இருந்தால் போதும், உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நாட் ஓன்லி ஃபார் யுவர் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ். ஸோ உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூஸ் போகிறீங்கனாலும் ஸோ வாட் இஸ் கூலும், வாட் இஸ் ஆம்பியர், வாட் இஸ் சார்ஜ் இப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க.
சரிங்களா. இஃப் யூர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பேசிக்கான விஷயங்கள் தான். ஸோ அந்த விஷயத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ கரண்ட்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ், வாட் இஸ் வோல்டேஜ், வாட் இஸ் பவர் அண்ட் வாட் இஸ் எனர்ஜி, வாட் இஸ் பவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம்னா என்ன, ஸோ இந்த விஷயங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.